அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இஃப்தாருக்கு ஸ்பெஷலா ஒரு வெல்கம் ஜூஸ் போட போறேன். 1/2 லிட்டர் மில்க் ஊத்துதேன். கெட்டி பாலா இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த பிளாஸ்டிக் கரண்டிக்கு 2 ஸ்பூன் போடுதேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சிடலாம். இத கரைச்சி வச்சத இந்த பால்ல நான் ஊத்துதேன். இன்னும் சக்கரை போடலாம். 100 கிராம் சக்கரை போடுதேன். இப்போ ஒரு அளவுக்கு கெட்டியா வருது. இப்படியே நம்ம இறக்கிடலாம். இது ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசிய நான் ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன். பொடி ஜவ்வரிசி. நீ இதை இருக்கலாம். இந்த ஜவ்வரிசிய இந்த தண்ணி கொதிக்கையில ஒரு 10 நிமிஷம் போட்டு நம்ம வடிகட்டிடலாம். இப்ப இத நம்ம 10 நிமிஷம் ஆச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டி இன்னும் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி ஊத்திடலாம். கொஞ்சம் மேங்கோ எசன்ஸ் இதுல ஒரு சொட்டு ஊத்துவேன். மேங்கோ சேர்க்குறதுனால மேங்கோ எசன்ஸ். அவிச்சு வச்சிருக்க ஜவ்வரிசி இதுல போடுவேன். ஜவ்வரிசி பொடி ஜவ்வரிசி தான் போடணும். பருங்கு ஜவ்வரிசி போட்டா ரொம்ப பெருசா தெரியும். இப்போ ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தை நல்ல தோல் எடுத்து இத கட் பண்ணலாம். இத துண்டு துண்டா கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பவுல்ல இருந்து இன்னொரு பவுலுக்கு நான் மாத்துவேன். இந்த மேங்கோவை இந்த மில்க்ல போடுவேன். நான் ஸ்ட்ராபெரி ஜல்லி ஊத்தி வச்சிருந்தேன். இதை இதுல நான் ஊத்துவேன். இன்னும் நம்ம ஐஸ் கட்டிய போட்டுடலாம். நீ இத ஒரு கலக்கு கலக்கிடலாம். இத ஒரு பவுல்ல கிளாஸ்ல மாத்துவேன். இதே மாதிரி வச்சுக்க சாப்பிடுங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.